தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் இறைவன் ஐயம் தீர்த்து நம்பிக்கையோடு வாழுங்கள், இறைவன் உயிர்த்து விட்டார், என்னில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு நிலை வாழ்வு என்றும் உள்ளது என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இறைவன் எடுத்துரைக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா நோயினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு வீடுகளில் அடைப்பட்டு கிடக்கின்ற நம் வாழ்வு மிளிரவும் நம் வாழ்வை இறைவன் மாற்றி கொடுக்க வேண்டியும் இந்த நோயிலிருந்து உலகை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டுமென்றும் பாஸ்கா மகிழ்ச்சியில் நாம் முழுமையாக பங்கேற்க இறைவன் அருளால் நம் குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் இந்த உலகு இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று நாம் அன்றாட வாழ்வை இயக்கவும் தேவையான அருள்வரம் வேண்டி இன்றைய நாள் பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
தந்தையே இறைவனே, செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜனித்தவரே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இரங்குவீர். தந்தையிடம் வலப்புறத்தே வீற்றிருக்கும் மீட்பரே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கத்தின் நிறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும்
அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம் குரல் கேட்டிடுமே.
திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். இயல் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையாகிய கடவுள் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி நூற்பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கைகளை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார்.
8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கைகளை நீட்டி என் விலாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தோமா சந்தேக பேர்வழி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் காட்சி கொடுத்தார் என்பதை நம்ப முடியாத அளவிற்கு சந்தேகப்படுகின்றார் என்று சொல்லி தோமாவை குறித்து சந்தேகப்படுபவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை சந்தேகப்படுகின்றார் என்று சொல்லுகின்ற நாம் பல நேரங்களிலே தோமாவின் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் தோமா இவ்வாறு சந்தேகப்பட்டார், ஏன் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று பார்த்தோம் என்றால் பலவிதமான காரியங்களையும் பலவிதமான காரணங்களையும் நாம் சொல்லலாம். அதற்கு முன்பதாக ஏன் தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அங்கே இல்லை என்று சிந்தித்தோம் என்றால், ஏன் அவர் வெளியே சென்றார் என்று சிந்தித்தோம் என்றால் அதற்கும் பலவிதமான காரணங்களை நாம் சொல்லலாம். குறிப்பாக முக்கியமான காரணமாக நம்முடைய சிந்தனைகளுக்கு கொடுக்கப்படுவது என்னவென்றால், எல்லோரும் சொல்லுகின்றார்கள் நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று. மகதலா மரியா வந்து சொல்லுகின்றார் நான் ஆண்டவரை கண்டேன் என்று. ஒவ்வொருவருமாக வந்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று. 7 சீடர்கள் கடற்கரையிலே ஆண்டவரை கண்டோம் என்று வந்து சொல்லுகின்றார்கள். தோமாவுடைய மனதிலே ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாம், வெளியே சென்றவர்கள் எல்லோருமே, வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருமே ஆண்டவரை காணுகின்றார்கள், முகமுகமாக தரிசிக்கின்றார்கள், அவர்களை ஆண்டவரை தொட்டு உணர்கின்ற அந்த ஒரு பேரு பாக்கியத்தை பெறுகின்றார்கள். நானும் ஒருவேளை வெளியே சென்றேன் என்றால் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஒரு ஆசையிலே தோமா அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று ஆண்டவரை தேடி சென்றிருக்கலாம். அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் சொல்லுகின்றோம் ஆண்டவரை வருகின்ற பொழுது தோமா இல்லை என்கின்ற செய்தியை மட்டும் சொல்லுகின்றோமே தவிர தோமா எதற்காக வெளியே சென்றார் என்கின்ற செய்தியை நாம் சொல்லுவதில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவர் அனுபவத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் கொண்டவராக தோமா இருக்கின்றார். ஆண்டவர் வருகின்ற பொழுது கூட அங்கே இல்லையே என்பது இவருடைய உள்ளத்திலே ஒரு வருத்தமாக இருக்கின்றது. எல்லோரும் ஆண்டவரை தொட்டு பார்த்திருப்பார்கள், ஆண்டவரை முகமுகமாக தரிசித்திருப்பார்கள். என்னால் முடியவில்லையே, நான் ஆண்டவரை தொட்டு பார்க்க வேண்டும், அவருடைய கைகளிலே என்னுடைய விரலை இட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விழாவிலே என்னுடைய கையை இட்டு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரை தொட்டு உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அணுவாக ருசித்து ரசித்து பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையை தோமா வெளிப்படுத்துவதாக இன்றைய வாசகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு அனுபவம் என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை நான் தொட்டு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் தோமாவிடம் இருந்ததால் தான் அவர் வெளியே செல்லுகின்றார். அந்த ஆர்வம் தோமாவிடம் இருந்ததால் தான் ஆண்டவர் வருகின்ற பொழுது அவரை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுகின்றார். ஆண்டவரை அனுபவிப்பவர்களாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம்.
இன்றைய இரண்டாவது வாசகம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனவே எனினும் அன்பு கொள்கின்றீர்கள் என்று. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, எனினும் அன்பு கொள்ளுகின்றீர்கள் என்றால் ஆண்டவருடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று இரண்டாவது வாசகம் சொல்லுகின்றது. ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதே வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை கடனாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம், கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். ஆண்டவர் எப்படி இருப்பார், அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்று கற்றுக்கொள்ள விரும்புகின்றோமே தவிர அனுபவிக்க நாம் ஆசைப்படுவதில்லை. ஆண்டவருடைய அனுபவத்தை கடனாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே தவிர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல நேரங்களிலே நாம் ஆசைப்படுவது கிடையாது. கற்றுக்கொள்வதற்காக, இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று கற்றுக்கொள்வதற்காக பலரும் பல நாட்கள் தியானம் இருக்கின்றார்கள். நாங்கள் அதை செய்தால், சக்கரங்களை ஆக்டிவேட் செய்தால் எங்களுக்கு இறை அனுபவம் கிடைக்குமா, நாங்கள் ஆசனங்களை செய்தால் இறை அனுபவம் கிடைக்குமா, அதை செய்தால் இறை அனுபவம் கிடைக்குமா, இதை செய்தால் இறை அனுபவம் கிடைக்குமா என்று அங்குமிங்குமாக அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர ஆண்டவரை சந்தித்து அவரிடமிருந்து முழுமையான அந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. வழக்கமா நாம் நிறைய பேர் சைக்கிள் அல்லது பைக் ஓட்ட நாம் கற்றிருப்போம். சைக்கிள் ஓட்டுவதற்கு பலரும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம், இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நாம அந்த சைக்கிளை எடுத்து ஓட்டுவது வரை கண்டிப்பாக நம்மால் சைக்கிள் ஓட்ட முடியாது. அதுபோல நாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பலரும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் அந்த ஒரு செகண்ட்ல நமக்கு ஒரு பேலன்ஸ் என்கின்ற அந்த சைக்கிளை சமாளிக்கின்ற அந்த திறனை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது அந்த திறனை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மால் முழுமையாக சைக்கிள் ஓட்டுபவர்களாக மாற முடியும். அந்த பேலன்ஸ் செய்து கொள்வதை, அந்த சமாளிக்கின்ற திறனை யாராலும் கற்றுக்கொள்ள முடியாது. அதை நாம அனுபவித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இறை அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள் வழக்கமாக பேசுகின்ற பொழுது பேசுவார்கள், நிறைய காரியங்களை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் இறை அனுபவத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதை போல இருக்கும். சண்டை பிடிக்கின்ற பொழுது சொல்லுவாங்க, டே உனக்கு சமாதி கட்டிடுவேன். சமாதி நிலை என்பது இறை அனுபவத்தினுடைய உச்ச நிலை. இன்னொருத்தண்ட சண்டை பிடிச்சா சொல்லுவான், அவன் சொல்லுவான் தூக்கிடுவான். நான் மேலே எழும்புவது, மேலே மேல் நோக்கி செல்வது, விண்ணகத்திற்கு செல்வது என்பது இறை அனுபவத்திற்கான ஒரு ஆசையினுடைய உச்ச நிலை. இன்னும் பையன்மார்கள்ட்ட பேசிட்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் யார் தெரியுமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா என்று. நான் யார் என்று அறிந்து கொள்வது இறை அனுபவத்தினுடைய உன்னத நிலை. இப்படி நாம் பேசிக்கொண்டிருப்பதாலோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒருவேளை நாம் ஆசைப்படலாம். ஆனால் இறை அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ளுகின்ற வரை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இன்னும் பல நேரங்களிலே பார்த்தோம் என்றால் இந்த இயேசு அனுபவத்தை பிறரிடமிருந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். கோயிலுக்கு போகலையா அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட கேட்டா உடனே சொல்லுவாங்க, எங்க பொண்டாட்டி போயிருக்கிறாங்க, எங்க பிள்ளைகள் போயிருக்கிறாங்க, அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள், அவங்க எங்களுக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவார்கள். மற்றவர்கள் மூலமாக இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அவர்களிடமிருந்து கடனாக அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கின்றோம். நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், அவரோடு நாம் ஒன்றித்து வாழ வேண்டும், அவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வழக்கமா ஆஸ்பத்திரிகளுக்கு நாம் போகாம சில நேரங்களில் மற்றவர்கள்ட்ட சொல்லிவிட்டு மருந்து வாங்குகின்ற பழக்கம் நம்முடைய பகுதிகளிலே உண்டு. டாக்டரை நம்ம போய் சந்திக்காம யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது என்பதை சொல்லிவிட்டு மருந்து வாங்குவோம். ஒரு சில நோய்களுக்கு அது சரியாக இருக்கலாம், ஒரு சில நாட்களுக்கு அது சரியாக இருக்கலாம். ஆனால் அப்படி நாம் மருந்து வாங்கி கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நம்முடைய நோயானது கொடூரமாக மாறும், கொஞ்சம் கூட சிவியராக மாறும். அப்பொழுது நாம் கண்டிப்பாக அந்த மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும், அந்த மருத்துவமனையிலே தங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும், அந்த மருத்துவர் மூலமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும்.
அதே போலதான் பல நேரங்களிலே ஆலயத்திற்கு நாம் செல்லாமல், ஆண்டவரை நாம் தேடிக்கொள்ளாமல், நம்முடைய குடும்பத்தினர் மூலமாக, குழந்தைகள் மூலமாக இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். கொஞ்ச நாளுக்கு அது சரியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நாம் ஆண்டவரை தேட வேண்டிய சூழல் ஏற்படும், ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும், அவருடைய பாதுகாப்பிலே நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, இறை அனுபவத்தை கற்றுக்கொள்ளவோ அல்லது கடனாக பெற்றுக்கொள்ளவோ முடியாது. வழக்கமாக சொல்லுவார்கள், குருக்களை பார்க்கின்ற பொழுது அல்லது மறை போதக பணியை செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது சொல்லுவாங்க, ஃபாதர் எங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர், உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர். பாந்தவர்களே, எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். எனக்கு தேவை என்றால், எனக்கு ஆண்டவருடைய அருள் தேவை என்றால், நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும், நான் ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கின்ற பொழுது இறையருள் கிடைக்கும், அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதைவிட மேலானது நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது, நாம் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்பது. பல நேரங்களிலே நாம் கன்றாக்குகளை போல இருந்து கொண்டு வேலைக்கு ஆட்களை வைத்து வேலை செய்வதைப் போல நமக்கு செபிப்பதற்கு கூட மற்றவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றோம். ஒரு சில இடங்களிலே இருக்கின்றது, தியானம் முடிந்துவிட்டு ஜெபம் முடிந்துவிட்டு வெளியே வந்தவுடனே அந்த குருக்களை சந்திப்பதற்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும். அந்த ஞான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த தியான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு பணம் கொடுத்தால் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஆசையோடு அவர்களை சந்திக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இறை அனுபவத்தை யாரோ ஒருவரிடமிருந்து பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். யாரோ ஒருவர் நமக்காக செபிப்பார், அவரை சந்திப்பதன் மூலமாக நாம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இறை அனுபவத்தை கடனாக பெற்றுக்கொள்ளவும் முடியாது, கற்றுக்கொள்ளவும் முடியாது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். தோமா எப்படி ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே நான் அவரை காண வேண்டும், தொட்டு அனுபவிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தாரோ, அதே போல நாம் ஆண்டவரை தேடி கண்டடைய வேண்டும், அவரை தொட்டு அனுபவிக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். இது நற்செய்தி வாசகத்தின் மூலமாகவும் மற்ற வாசகங்கள் மூலமாகவும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இரண்டாவது செய்தி என்னவென்றால், தோமா ஆண்டவரை தேடுகின்றார், அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவரை கண்டுவிடைய முடியவில்லை. அருமையான மலையாள பாடலிலே வரும், ஈஸ்வரனை தேடி நான் அலைஞ்சு என்கின்ற அந்த பாடல். ஆண்டவரை தேடி நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தேன், அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவரை கண்டடைய முடியவில்லை. இன்றும் தோமாவும் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றார். கடைசியிலே எப்பொழுது ஆண்டவரை சந்திக்கின்றார் என்றால், அறையினுள்ளே இருக்கின்ற பொழுது ஆண்டவரை சந்திக்கின்றார். விவிலியம் தெளிவாக சொல்லுகின்றது, அந்த அறையினுடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தன. கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையிலே ஆண்டவர் அவர்களுடைய மத்தியிலே வந்து நின்றார் என்று மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், நீங்கள் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது உங்கள் அறைக்குள்ளே சென்று அறையை மூடிக்கொண்டு மறைவாக இருக்கின்ற தந்தையை நோக்கி ஜெபியுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது, இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளத்திற்குள்ளே சென்று, நம்முடைய அறைகளுக்குள்ளே சென்று அறைகளை பூட்டி வைத்துக் கொண்டு பரபரப்புக்கு இடம் கொடாமல், அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பதற்கு இடம் கொடாமல், அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடாமல், மனதை அலைய விடாமல், உடலை அலைய விடாமல், சிந்தனையை அலைய விடாமல் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே தஞ்சம் என்று அவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தோம் என்றால், பராக்குகளுக்கும் பரபரப்புகளுக்கும் இடம் கொடாமல் நம்மை முழுமையாக ஆண்டவருடைய பாதத்திலே சரணாகதி ஆக்கினோம் என்றால் அவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பல நேரங்களிலே வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை வேலையை குறித்ததாக இருக்கின்றது, பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தை, ஒரு தாயும் குழந்தையுமா மலையிலிருந்து கீழே விழுகின்றார்கள். மலையிலிருந்து கீழே விழும்ப அந்த தாய் குழந்தையை வச்சிருக்கிறா, அப்படியே கீழே விழுந்து வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மரக்கொப்பு, மரக்கிளை மாட்டுகின்றது கையிலே. இந்த மரக்கிளையிலே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கூட்டமாக நிற்கின்றார்கள். எப்படி அந்த தாயையும் குழந்தையும் காப்பாற்றுவதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க.
அப்போ திடீரென்று ஒரு ஃபுட்பால் பிளேயர் அந்த இடத்துல வர்றாரு, வந்து சொல்றாரு, குழந்தையை விடுங்க, நான் கேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே இந்த தாய் நம்புகின்றால், நம்பி குழந்தையை விடுறா. இவர் அழகா குழந்தையை பிடிச்சிடுறாரு. குழந்தையை பிடிச்ச உடனே சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டின உடனே இவருக்கு ஃபுட்பால் கோர்ட்ல இருக்கிற மாதிரி ஞாபகம், அப்படியே குழந்தையை கீழே போட்டு காலை வச்சு மிதிச்சு விடுறாரு. பாந்தவர்களே, பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் செய்கின்ற வேலையினுடைய சிந்தனையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே பராக்குகளுக்கு இடம் கொடுத்து கொண்டு அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்து கொண்டிருக்கின்றோம். கணக்கு பார்ப்பவர்களாக, பணம் சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக, பொருளாதார சிந்தனைகளை மட்டுமே மனதுக்குள்ளே இருத்துபவர்களாகவும் பல நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்தோம் என்றால் அவருடைய அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்ற பாடமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே இறைவேண்டலிலே நிலைத்திருந்தார்கள், எப்பொழுதுமே ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். பராக்குகளுக்கு இடம் கொடாமல், அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்காமல், ஒரே மனத்தவராய் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள், இறைவேண்டலிலே நிலைத்திருந்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரே மனதினராய் கூடி வருவோம், இறைவேண்டலிலே நிலைத்திருப்போம், ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையை வளர்த்துக் கொள்வோம். அவர் நம்மை சந்திப்பார். இந்த கொடுமையான இந்த கொரோனா தொந்தரவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். கொடுமையான இந்த சமூக பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்மை மீட்பார். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் கிறிஸ்துவால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி காத்து இந்த துன்பம் நிறைந்த காலத்தில்
அவர்களை நம்பிக்கையில் வழிநடத்திட வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து காத்து வருகின்ற அன்பு இறைவா, இந்த கொரோனா நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அமைதியை உண்மையாகவே பெற்று மகிழ்ந்திட வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறும் எம் சகோதர சகோதரியுடைய துயரல் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றவும், அம்மகிழ்ச்சியை யாவரும் அவர்கள் பெற்று மகிழ்ந்திடவும், அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும், இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்கள் யாவரும் விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவில் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூறுகின்றோம். அன்பு தகப்பனே, அவர்கள் யாவரையும் உமது அரவணைப்பில் ஏற்றுக்கொள்ளுமாறும், முக்கியமாக இந்த 3 மாதங்களில் கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளிய மக்களுக்காக மன்றாடுவோம். அன்றாட உணவு கிடைக்காமலும் தங்கும் இடமில்லாமலும் பல்வேறு துன்பங்களுக்கு அவதியுற்றிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றும், கிறிஸ்துவின் பாஸ்கா காலத்தில் அவர்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற மக்களை நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர் விரும்பி கேட்பதை தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புது பிறப்பு அடைந்த உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் அன்பு ஆயர் ஜெரோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் தந்தையே, பல்வேறு இடங்களிலே இருந்து ஜெபிக்க முடியவில்லையே, ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே, திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு எண்ணங்களோடு, ஆனால் நம்பிக்கையிலே கொஞ்சமும் குறைவிடாமல் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை ஆழ்ந்து அறிகின்ற நீர்தாமே அவர்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா அருள்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். நிறைவான வளங்களையும் வரங்களையும் பொழிந்தருளும். மனதிலே இருக்கின்ற வருத்தங்கள் பாரங்களிலிருந்து முற்றிலுமான விடுதலையை கொடுத்து ஆசிர்வதித்தருளும். தந்தையே, பசியினாலும் வேலையின்மையினாலும் வருமானங்கள் இல்லாமலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். தங்களுடைய இயல்பான வாழ்வுக்கு கடந்து செல்லவும், வேலை செய்வதற்கு தேவையான நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும், நல்ல உடலுள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், பொருளாதார வளங்களையும் நலங்களையும் பெற்றுக்கொள்ளவும் தேவையான ஆசீர்வாதங்களையும் அருள்கொடைகளையும் நிறைவாக பொழிந்து நீரே பாதுகாத்து வழிநடத்தியருளும். தந்தையே, இந்த கொடிய நோயாகிய கொரோனா பாதிப்பிலிருந்து ஒவ்வொருவரையும் மீட்டருளும், பாதுகாத்தருளும். யாருக்கும் இந்த நோய் இனிமேல் தாக்காதவாறு பாதுகாத்தருளும். இந்த விதமான எந்த நோய்களும் இனிமேல் எங்கள் யாரையும் தாக்காதவாறு நீர்தாமே பாதுகாத்தருளும். மிக விரைவிலே அகில உலகமே இந்த நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறவும், அதன் மூலமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு கடந்து செல்லவும் தேவையான வல்லமையை பொழிந்தருளும். நோய் தீர்க்கும் வல்லமை கொண்ட நீர்தாமே இந்த நோய் நொடியிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தியருளும். மிக விரைவிலே நல்ல மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் பொழிந்து ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும். தந்தையே, ஒவ்வொரு மக்களோடும் நீர்தாமே கூட இருந்து பாதுகாத்தருளும். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை என்பதை நீரே நிறைவாக அறிகின்றீரே. அவை ஒவ்வொன்றையும் நிறைவாக பொழிந்து ஆசிர்வதித்து காத்தருளும். இடுக்கண் வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன், அவரும் என்னுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் என்று பக்தன் உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பி எழுபொழுது அவனுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்து பதில் கொடுத்த நீர்தாமே. அன்பா ஆண்டவரே, இந்த ஏழை மக்களாகி எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் செவி கொடுத்தருளும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு எழுப்புகின்ற கூக்குரல்களுக்கு செவி கொடுத்தருளும். எங்களை மீட்டருளும், விடுவித்தருளும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக விரைவிலேயே விடுதலையை கொடுத்தருளும். இந்த நோயாளர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள், சமூக நல பணியாளர்கள், ஆண்டவரே, மருத்துவர்கள், தாதியர்கள் என ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். காவல்துறையில் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும்
ஆண்டவரே, தன்னலம் பாராமல் இந்த நோய் நொடியிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தியருளும். தேவையான நலன்களால் நிரப்பியருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒவ்வொருவரையும், அவர்களுக்கு மருந்து செய்வதனால் இந்த நோய் தொற்றை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இவ்வுலகை விட்டு பிரிந்த மருத்துவர்கள், தாதியர்கள், நலப்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களுக்கும் நீதாமே நித்திய வாழ்வை கொடுத்தருளும். இந்த நாட்களிலே இறந்து போன ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களுக்கும் நீதாமே நித்திய வாழ்வை கொடுத்தருளும். அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களையும் உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான ஆரோபண தாய், அவரது அன்பு கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். என்னை கண்டதால் நீ நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறிய நம் இறைமகன் இதோ. அவரில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு என்றும் நிலைவாழ்வு உள்ளது என்று கூறிய இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லேலும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே ஆலயத்திலே வந்து திருப்பலியிலே பங்கெடுக்க முடியவில்லையே என்கின்ற
வருத்தம் உங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருக்கலாம். தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே, உங்களுடைய வீடுகளிலே குடும்பமாக இணைந்து ஜெபியுங்கள். மிக விரைவிலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய ஊர் முழுவதுமே ஒரே குடும்பமாக இணைந்து இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிப்பதற்கான வாய்ப்பை ஆண்டவர் தர வேண்டும் என்றும், மிக விரைவிலே இந்த நோய் நொடியிலிருந்து எல்லா மக்களும் விடுதலை பெற வேண்டும் என்றும், ஆண்டவர் தாமே ஒவ்வொரு மக்களையும் மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாட்களிலே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அளவிலே, இந்திய அளவிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்திலே தொடர்ந்து நாம் பாதுகாப்பாக இருக்கும்படியும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மதியம் 1 மணி வரை நாம் கொஞ்சம் சுதந்திரமாக அங்குமிங்கும் செல்லலாம் என்கின்ற அந்த ஒரு நிலை இருப்பதன் காரணமாக பல நேரங்களிலே வெளியே பார்க்கின்ற பொழுது இந்த மதியம் 1 மணி வரை சாதாரண நாட்களிலே நாம் நடமாடுவதைப் போல நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு கூட்டமாக சேர்ந்து வருகின்றோம். இதை கொஞ்சம் தவிர்க்கும்படியும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நோய் முற்றிலும் நீங்கிவிட்டது என்கின்ற அந்த செய்தி கிடைக்கின்ற வரை, அதற்கான மருந்துகளை, தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்கின்ற செய்திகள் கிடைக்கின்ற வரை நாம் ஒவ்வொருவரையுமே நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியும், மற்றவர்களுக்கு இந்த நோய் தொற்று வராமல் காத்து கொள்ளும்படியும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய குடும்பங்களை பார்த்து கொள்ளுங்கள், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஏழைகள், உணவிற்காக கஷ்டப்படுகின்றவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்களை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். தேவையில் இருக்கின்றவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் தகவல்களை தரும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த நாட்களிலே ஒரு சில தொலைபேசியிலே அழைத்து, ஃபாதர், லோன்கள் எப்படி, நம்முடைய நிதி நிறுவனத்திலே லோன்கள் கட்டுவது எப்படி என்கின்ற இந்த காரியத்தை பற்றி, வீட்டு லோனாக இருக்கலாம் அல்லது ஆர்டி லோன், குழு லோன் போன்றவற்றை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அதை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். எனவே உங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவல் உங்களுக்கு பின்னர் வழங்கப்படும். இந்த லாக்டவுன் நாட்களினால், இந்த நாட்களிலே நீங்கள் அந்த லோன்களை கட்டவில்லை என்பதனால் நீங்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளப்படுவீர்கள். உங்களுக்கு இந்த நாட்களிலே நீங்கள் கட்டவில்லை என்பதனால் அதற்கான ஃபைன்களோ வேறு எந்த காரியங்களோ உங்களுக்கு போடப்படாது. எனவே நீங்கள் அதை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொள்ளும்படியும், உங்களுடைய உடல்நலத்தையும் உள்ளநலத்தையும் பார்த்து கொள்ளும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு தேவையான எல்லா நலன்களையும் பொழிவார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்கும்படியும் உங்களையும் மற்றவர்களையும் காத்து கொள்ளும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. துண்டத்து விளை பங்கு படிவிலையில் வசிக்கும் தந்தை திரு டி மணி, தாய் திருமதி எம் மேரி ஸ்டெல்லா இவர்களின் மகன் ஆண்டோ மெஜோவுக்கும், நமது பங்கு மாத்திரவிளை 3ஆம் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை திரு எஸ் மரிய பெஞ்சமின், தாய் திருமதி எஸ் மரிய தங்கபாய் இவர்களின் மகள் சோபியா ஜோசி என்பவருக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது 2வது அறிவிப்பு. திருத்துவபுரம் பங்கு குழுத்துறையில் வசிக்கும் தந்தை திரு வர்கீஸ், தாய் திருமதி தனிஸ்லால் இவர்களின் மகன் வி.டி. அருள் சுஜின் என்பவருக்கும், நமது பங்கு மூவர்புரத்தில் வசிக்கும் தந்தை திரு இயேசுதாசன், தாய் திருமதி ரோசி மேரி இவர்களின் மகள் ஜெபினி என்பவருக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதாவது தடை இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது நமது கடமை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. புகழ்ச்சிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் நன்றியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன்
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.